ஹலோ ஆல் வணக்கம் அகெயின் இன்னொரு வீடியோ. இன்னைக்கு வீடியோக்கு 3 பேர் வந்துட்டோம். அருண் வந்துட்டாரு. வெல்கம் அருண். 2 3 நாள் ஆள காணோம். பிஸியா? ஹாய் ஹாய். பிஸியான்னு கேட்டேன் அருண். இல்ல இல்ல பிஸிலாம் இல்ல. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது அதான் பேசி அப்ப அந்த அந்த டைம்ல என்னால ஜாயின் பண்ண முடியல. சரி சரி பரவாயில்ல. பட் ஆனாலும் வந்து நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோஸ்க்கு வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் சீரியஸாக நாங்கள் அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இன்னைக்கு வந்து எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நியூஸ் பார்த்தோம். சத்தேஸ்வர் புஜாரா, த வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வாலுக்கு அப்புறம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணார். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு தான். மாஸ்டர், நீங்கள் தான் வந்து ராகுல் டிராவிடோட ஒரு பெரிய ஃபேன். நீங்கள் ஆரம்பிங்க உங்களோட. ராகுல் டிராவிடோட சிஷ்யன்னே சொல்லலாம், கரெக்டா? கரெக்ட். இல்ல அதான். ஸோ புஜாரா வந்து எப்படின்னா, அதான் நம்ம அடுத்த வால் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ நமக்கு எஸ்பெஷலி ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்ற வெல் பெர்ஃபார்மிங் பேட்ஸ்மேன். அவர் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றவர், கரெக்டா? ஸோ லைக் ட்ரஸ்ட் இஸ் டிஃபென்ஸ் மோர் தென் எனி திங். அதாவது அந்த டாக்டிக்ஸ் எப்படின்னா, அகைன் ஓல்டு கிளாசிக் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி இருக்கும்னா, they will like test the patience of bowlers. They ensure like they come to them and then they start to score runs. அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளேயர். அகைன் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது வந்து நம்ம எல்லா கண்ட்ரீஸ்லயும் பார்த்துருக்கோம். இந்தியா வந்து ஓவர்சீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவர். ஓகேங்களா? கடைசியா என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இனிமேல் எவ்வளவு பிளேயர்ஸ் வருவாங்கங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல் தான். ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஹிட்டிங் த பால் ஆர் என்ன சொல்றது ஸ்கோரிங் ரன்ஸ். டு சப்போர்ட் தட் அந்த மாதிரி இனிமேல் ஆடணுன்ற அவசியம் இல்லாத மாதிரி தானே இப்போ இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம கடைசியாக பார்த்த சீரீஸும் சரி, இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் போக போகிற விதமும் சரி, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆட வேண்டிய தேவையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஹிட் த பால், எல்லாமே அட்டாக் பண்ணி ஆடுங்க, அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அது அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 4th டெஸ்ட் மேட்ச், ஏன்னா வி பிளேட் தட் கைண்ட் ஆஃப் கேம் டு சேவ் த டெஸ்ட் இல்லைங்களா? ஸோ அதுவும் ஒரு எசன்ஸ் ஆஃப் த கேம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா when the conditions are tough, you need both இல்லையா, டிஃபென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் டு ஸ்கோர் ரன். ஸோ வித்தவுட் டிஃபென்ஸ், வித்தவுட் தட் லைக் என்ன சொல்ற ஒரு பேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா, ஐ திங்க் தட்ஸ் ஹவ் த டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் கோயிங். பட் அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூ. பட் அதுக்குரிய கரெக்டான கிளாசிக்கல் பிளேயர் அவரு. ஐ டோன்ட் திங்க் வி வில் ஹேவ் மெனி மோர் சச் பிளேயர்ஸ். அதான் நானும் அருணும் கூட அவரோட ஸ்டாட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மாஸ்டர். அப்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பேட்டிங் ஆவரேஜ் வந்து 43.6 வச்சிருக்காரு, விச் இஸ் நாட் அட் ஆல் பேட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ நம்பர் 3 நம்பர் வந்து 43.6 வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவுக்காக அந்த ப்ரெஸ்டீஜியஸ் 100 மார்க்ஸ் தொட்டிருக்காரு. 103 மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அருண், நீங்க சொல்லுங்க. பால் ஸ்பேஸ்ல ஏதாவது ஸ்டாட்ஸ் இருக்கா உங்ககிட்ட? பாத்தீங்களா அதுல ஏதாவது ஸ்பெஷாலிட்டி அதான்டா அப்படின்னு. அதுல ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரா? ஐ திங்க் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ்டில் ஐ திங்க் ஹீ இஸ் இன் ஆல் டைம் 5, டாப் டைம் 5. ஐ திங்க் ஹி ஹாஸ் ஃபேஸ்ட் 16,217 பால்ஸ். எம்மா, அதுவே எல்லாமே ஆன்சர். நான் பேசுன எல்லாத்தையும் ஒரே லைன்ல சொல்லிடுச்சு, அந்த ஸ்டாட்ஸ் சொல்லிடுச்சு. ஸோ அதான் ஃபென்டாஸ்டிக் பிளேயராக இருந்திருக்காரு. அருண், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், அவரோட ஏதாவது ஒரு மெமரபிள் இன்னிங்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்தியால ஆல்மோஸ்ட் 3 செஞ்சுரிஸ், டபுள் செஞ்சுரிஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம். அதுல வந்து ஒன்னு அகெயின்ஸ்டா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் 100 ஐ திங்க். அதுதான் வந்து மீன் ஃபர்ஸ்ட் 100 ஃபார் புஜாரா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஃபார் ஹிம். ஆஃப்டர் தட் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் ஆல்மோஸ்ட் 3 டபுள் செஞ்சுரிஸ் இன் த இந்தியன் சாயில் இட்செல்ஃப். ஸோ ஐ திங்க் அதை ஹைலைட் பண்ணலாம். சரி, ஓகே. நான் அடுத்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நம்ம இதுக்கு போகலாம். என்னன்னா ஐ திங்க் அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸில் பிஜிடி நம்ம 2018 ஒரே ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் ஜெயிச்சிருக்கோம். அதில் வந்து ஐ திங்க் ஹி பிளேட் அ வெரி க்ரூஷியல் நாக். இல்லை மாஸ்டர், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஆனால் வந்து ஜெயிச்சிருக்கோம் 2 சீரீஸ்மே வந்து த டிஃபரன்ஸ் வாஸ் புஜாராஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஐ திங்க் ரெண்டுலயுமே அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ண. ஒன்னு கன்ஃபார்ம்டா எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் தான் டிஃபரன்ஸ்னு சொல்லி கமெண்ட்ரியில நான் கேட்டிருக்கேன். அடுத்ததுலயுமே அவர் இது பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் அகைன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல அவர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
பட் அகைன் இன் இஸ் ஓன் ஸ்டைல். நைஸ். ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் பிஃபோர் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி. டிராவிட் நம்ம பேசணும், புஜாரா பேசணும். ஐ திங்க் அகைன் என்னோட மெமரி கரெக்டான்னு தெரியல, டிராவிட் வந்து ஆஸ்திரேலியாலயோ ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல 40 பால்ஸா 45 பால்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ரன்னே எடுப்பாரு. ம். அதே மாதிரி புஜாரா வந்து சவுத் ஆப்பிரிக்காலன்னு நினைக்கிறேன், ரீசெண்டா நான் ஏதோ ஒரு ஹைலைட்ஸ் பாக்குறப்ப 50 ஆட் பால்ஸ்க்கு அப்புறம் தான் ரன் எடுப்பாரு. ஓ சோ ஓகே. அது ஈஸியான விஷயம் இல்லையா? நீங்க 40-50 பால் ரன் எடுக்காம ஸ்டில் யூ கண்டினியூ டு ட்ரஸ்ட் யுவர் டிஃபென்ஸ், ட்ரஸ்ட் யுவர் கேம், கண்டினியூவா ப்ளே பண்றது. அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்கில் வந்து நிறைய பேருக்கு இப்ப கிடையாது. சோ அது ஒன் ஆஃப் த சிமிலாரிட்டி. அது நான் ஞாபகம் வருது. ஆமாம், ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் விராட் கோலி வந்து இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு புஜாராக்காக. அதாவது தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை நம்பர் 4 ஈஸி அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆமா, இல்லாட்டி இன்னும் சீக்கிரம் வர வேண்டியது இருக்குல்ல. ஆமா. இல்ல பால் சாஃப்ட் ஆகி இது கொஞ்சம் பண்றது. soft ஐ திங்க் வாட் ஹி செட் சம்ஸ் அப் ஹிஸ் கரியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோலி இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காருன்னா அதுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்காரு புஜாரா அப்படிங்கிற. அதுதான் அததான் சொன்னேன் நான். நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வின் பண்றதுக்கு நிறைய பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஒரு பேக் போனா எப்பயுமே புஜாரா இருந்திருப்பாரு. சோ அது அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு இந்தியன் ஐ கிரிக்கெட். ஆமா. திங்க் என்கிட்ட இருந்து ஒரு 2 திங்ஸ். ஒன்னு வந்து சசக்ஸ்க்காக புஜாரா விளையாடி இருக்காரு, இங்க ஓ இங்கிலாந்து கவுட்டி ஆமாப்பா, அதை சாம்பியன்ஷிப்ஸ்க்காக. மறந்தே மறந்துட்டோம்ப்பா. ஆமாப்பா, அவர் ஆமா. கான்ட்ராக்ட் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய. ஆமா. அண்ட் இன்னொரு திங், 2018 சவுத் ஆம்டன்ல இந்தியன் டீம் ஸ்ட்ரகிள் ஆகும்போது he has scored a century and Kohli has scored 43 or 46. ம்ஹும். ஸோ அப்பவும் இவர் தான் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே. இட்ஸ் ஒன் ஆஃப் த டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஐ வாண்ட் டு ஹைலைட். ஆமாம், ஃபென்டாஸ்டிக் கரியர், வெல் பிளேட் சாம்பியன். ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லெஜெண்ட்ஸ் லைக் அஸ்வின் சைண்ட் ஆஃப் இன் ஆஸ்திரேலியா, தொடர்ந்து ரோஹித் சர்மா அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணல டெஸ்ட்டில், பட் இருந்தாலுமே ஈஸ் அ சீனியர் பிளேயர், விராட் கோலி அண்ட் தென் நவ் சத்தீஸ்வர் புஜாரா. ஸோ அந்த ஸ்லிப் கார்டனே அப்படியே எம்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆமா. யா, தட் இஸ் வாட் இட் இஸ். லைக் கேமை வந்து எல்லாரும் விளையாடிட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதை பேசிட்டு நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பேசலாம். இப்போ நம்பர் 3 யாரு சார்? யார் விளையாடுவாங்க சார்? யாரு சார்? டு பி டிஸ்கஸ்டா. அதாவது சாய் சுதர்ஷனை வந்து கௌதம் கம்பீர் ரொம்ப நம்பியிருக்காரு அப்படின்னு நான் வந்து இன்சைட் ரூம்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ட்வீட்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் கன்வேட் தட் மெசேஜ் தட் சாய் சுதர்ஷன் இஸ் கோயிங் டு பி நம்பர் 3 ஃபார் அ லாங் ரோப் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமா, கொடுத்தாதான் என்ன சொல்றது, அவரோட ஃபுல் டேலண்ட் வெளியில வரும். ஐ திங்க் நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்பர் 3 ட்ரை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் Touch புஜாரா பண்ணோம். டீம்ல இல்லாதப்ப. ஸோ ஐ திங்க் எப்படினாலும் சாய் சுதர்ஷன் கொஞ்ச நாளைக்கு ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் லாங் ரன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ ஓகே, ஸோ யார் அந்த நம்பர் 3 அந்த மாதிரி ஒரு டஃப் ஸ்பாட்டை ஃபில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் இதை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த உள்ளூர் ப்ரீமியர் லீக்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் தேவதத் படிக்கல் செம்ம அடி அடிக்கிறாரு, ஒரு பக்கம் வந்து சஞ்சு சாம்சன் ஃபேவரட் என்ன அடிப்பா அவர் வந்து. அதுவும் அந்த ஏஷியா கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐ திங்க் ஹீ இஸ் இன் அ ஃபென்டாஸ்டிக் டச். ஒரு சூப்பர்ப் செஞ்சுரி போட்டிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த செலக்டர்ஸ் தட் என்னை மீறி நீங்கள் ஓப்பனிங் ஸ்பாட்டை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, அது வைஸ் கேப்டனாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அந்த நாக்கு இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் அ வெரி ஹெல்த்தி டிபேட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் ஹஸ் ப்ரூவ்ட் himself டு பி ஓப்பனிங் இன் ஏஷியா ஸ்குவாட். எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். அதான் மாஸ்டர், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒன்று வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த ரெண்டு விஷயத்துக்கும் ரெண்டு பேருமே பதில் சொல்லிடுங்க. ஓகே, அவங்க என்ன நினைப்பாங்கிறது எனக்கு ஈஸி. ஓகேங்களா, ஆப்வியஸ்லி கில் தான். சாம்சன் வந்து ஐ ஃபீல் லைக் ஹி ஷுட் பி கிவன் அட்லீஸ்ட் சம் சான்ஸ். பட் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு என்ன கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா கில்லுக்கு பதிலா அவரா அப்படிங்கிறது என்னால இன்னும் என்ன சொல்றது, பிகாஸ் நம்ம கில்ல வந்து ஆல் 3 ஃபார்மேட் பிளேயரு, அவர் இன்னும் இஸ் ரிலேட்டிவ்லி யங் ஸ்டில் இல்லைங்களா, அதனால அவருக்கு தான் ஆப்வியஸ்லி சான்ஸ் கொடுக்கறது பெட்டர்ன்னு தோணுது. பட் ஆனா சாம்சன் கண்டிப்பா டிசர்விங். ஸோ அகைன் நம்ம சீக்கிரம் குவாலிஃபை ஆயிட்டோம், ஏதாவது மேபி மற்ற மேட்சஸ்ல கொடுத்து அவருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனா
கொடுப்பாங்க, கொடுக்கணும் அட்லீஸ்ட்ங்கிறது என்னோட வியூ. நீங்கள் சொல்லுங்கள் அருண், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? சாம்சன் ஓப்பன் பண்ணுவாரா இல்லை முதல்ல பிளேயிங் லெவலில் இருப்பாரா? பிளேயிங் லெவலில் இருப்பார், பட் ஓப்பனிங் பண்ணுவாரான்றது எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா கில் இருக்கிறதுனால. ஏன்னா கில் வந்து ஆல்ரெடி ஓப்பனிங் நிறைய இதில் பண்ணதுனால மேபி அவரே வச்சு பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சாம்சன் வந்து ஆல்மோஸ்ட் தேர்டா இல்லை ஃபோர்த் ஐபிஎல்லையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லாவே பண்ணுறாரு. ஸோ அதனால ஓப்பனிங் கொடுப்பாங்களான்றது எனக்குமே டவுட்டாக இருக்குது. ஆனால் ஓப்பனர் ஸ்பாட்டு தான் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவரை ஓப்பனர் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐ திங்க் 3 செஞ்சுரி தொடர்ந்து அடிச்சாருன்னு நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஆமாம். ஸோ அதுதான் அவரோட ஷார்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஹீ ஹஸ் நெவர் பர்ஃபார்ம் அட்லீஸ்ட் ஃபார் இந்தியா ஃப்ரம் த பெஸ்ட் ஆஃப் மை மெமரி வென் ஹீ இஸ் கம்மிங் லைக் டவுன் தி ஆர்டர். ஆனால் நாங்கள் ஐ திங்க் மாஸ்டர் தான் லாஸ்ட் வீடியோலையுமே சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதாவது சுபம் கில்லை வந்து வெறும் ஸ்குவாடுக்குள்ளே மட்டும் எடுத்துகிட்டு வரல, வைஸ் கேப்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வைஸ் கேப்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால தான் இப்போ அந்த டிபேட்டு. ஸோ வைஸ் கேப்டனை நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணிட்டு பிளேயிங் லெவன் ஆடுவீங்க? இல்ல அக்ராஸ் ஃபார்மேட் இப்போ கில்ல க்ரூம் பண்றதும் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால மேபி கில்ல வச்சு இவங்க மீன் 3 ஃபார்மேட்ஸ்லயும் கேப்டன்ஷிப்பை பண்றதுக்காக தான் இந்த மூவ் இருக்குன்னு என்னுடைய கெஸ். ஐ திங்க் என்ன ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு சாம்சனுக்கு வந்து ஓப்பனிங் தான் பெஸ்ட் ஸ்லாட். ஏன்னா again, என்னோட வியூ படி நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா he likes the ball coming onto the bat. ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து கண்டிப்பா அவருக்கு ஐ நோ லைக் ஸ்பின்னும் நல்லா விளையாடுவாரு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தான் வந்து அவருக்கு நல்லா கேபிட்டலைஸ் பண்றதுக்கு இதா இருக்கும். பட் அதான் கில் இருக்கிறனால அவர் ப்ளே பண்றதுக்கு சான்சஸ் கம்மி. டவுன் த ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவர் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது நம்ம பார்க்கணும். டவுன் த ஆர்டருக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர். ஏன்னா திலக் வர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ். அது நம்ம பேசணும்ல. ஸோ ஐ திங்க் ஒன்லி ஒரு ஸ்மால் சான்ஸ் இருக்குன்னா ஒன் டவுன் வந்து அவர் ஆட வைக்கலாம். திலக் வர்மா வந்து 4th, அப்படியே சூர்யா வந்து 5th போயிட்டு. ஆனால் அப்படி ஒன் டவுன் ஆட வச்சா ஜிதேஷ் சர்மா வந்து இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க, ஆர்சிபி விக்கெட் கீப்பர். அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. பட் ஆனால் பார்ப்போம், லைக் யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மாஸ்டர் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து அது வந்து தப்புன்னு தான் போடுது. என்னென்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா சாம்சனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி கொடுத்து என்ன பிரயோஜனம் அதுக்கப்புறமா? லைக் வாட் யூ ஆர் டெல்லிங் டு யுவர் பிளேயர், நீ வந்து இனிமேல் வந்து எப்போல்லாம் வந்து கில்லு டயர்ட் ஆகிறோ அப்போ நீ ஆடு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இன்னும் ஒரு 15 மேட்சஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் T20 வேர்ல்டு கப்புக்கு. அண்ட் ஏஷியா கப்பில் பர்ஃபார்ம் பண்ண போகிற பிளேயிங் லெவன் தான் ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் தே வில் பிளே இந்த T20 வேர்ல்டு கப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இப்போ புதுசாக வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் புது ஃபிட்னஸ் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து யோயோ டெஸ்ட்டுன்னு கோலி கேப்டன்சியில் இருந்துச்சு. ஆனால் அது எந்த லெவலுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து பிராங்கோ டெஸ்ட் அப்படின்றத ஒன்று வந்து பிசிசிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிராங்கோ டெஸ்ட்டுன்றது வந்து ஐ திங்க் அருண் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் எனக்கு. ரக்பி அண்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். ஆமா, இது வந்து நியூசிலாண்டில் ஏதோ ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரக்பி, ஃபுட்பால் எங்கெங்க ஃபேமஸாக இருக்குன்னா அக்ராஸ் யூரோப் இந்த பிராங்கோ டெஸ்ட் பண்றாங்க. இது எப்படி அனலைஸ் பண்றாங்கன்னா 100 மீட்டர்ஸ் ரன் பண்ண விட்டது. எப்படின்னா 100 மீட்டர்ஸ்லயும் அதுலயும் இன்டர்வல் இருக்கு, 10 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்லயும். ஸோ உங்களுடைய அத்லெட் அண்ட் ஏரோபிக் அந்த மெஷர்மெண்ட்டை கேப்சர் பண்ணி அதுல இருந்து தான் ஓகே நீங்க பாஸ் ஆகிறீங்களா இல்லையான்றது இந்த ஃபிட்னஸை முதல்ல ஃபிட்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓகே ஸோ இதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்களே தவிர இது வந்து கிரிக்கெட்ல இந்தியன் கிரிக்கெட்ல புதுசா கொண்டு வந்திருக்காங்க. பட் ரக்பி அண்ட் ஃபுட்பால்ல இது ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. பட் என்னோட क्वेश्चन என்னன்னா கிரிக்கெட்டுக்கு அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் தேவையா? ஐ திங்க் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மாஸ்டர். தி நம்பர் ஆஃப் மேட்சஸ் தே பிளே அண்ட் மெயினாக சொல்லணும்னா ஐபிஎல்லாம் வந்து 70 நாள், ஐ மீன் 70 மேட்ச்ன்றது தான் தெரியும். பட் ஆனால் வந்து 70 நாளும் பிளேயர்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க, ரெக்கவரி டைம் இருக்காது. ஐ திங்க் இட் நீடட். ஒரு தடவை தோனி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பழைய இன்டர்வியூவில். இந்த மாதிரி இந்த கிரிக்கெட்லேயோ இல்லை எனி அத்லீட்கான வந்து ஒரு ஸ்பேன் வந்து வெரி லெஸ் அதர் தேன் அதர் ப்ரொஃபஷன்ஸ். மேபி 10 years ஆர் லைக் 5 years. நீ ரொம்ப பெரிய ஸ்டார் பிளேயராக இருந்தால் மேபி 15 years விளையாடுவேன். அந்த 15 years இஃப் யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் பாடி அண்ட் இஃப் யூ கேனாட் கீப் அப் தட் திங், ஐ டோன்ட் திங்க் யூ டிசர்வ் அ பிளேஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு பழைய இன்டர்வியூவில்.
அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். லைக் ஐ திங்க் கோலி யாரால நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆமா. ஈவன் லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிட்னஸ். அது இல்ல ரிசல்ட் ஃபிட்னஸ்க்கு எக்ஸாம்பிளே கோலின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் அந்த யோயோ டெஸ்ட்டுக்கு எதுக்கும் போயிட்டு வரல. இன்ஜுரியரா போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்த மாதிரி இல்லை. மோஸ்ட்லி கன்சிஸ்டண்டா இந்தியன் டீம்ல இருந்திருக்காரு. ஸோ ஃபிட்னஸ்க்கு கோலியா அந்த லெவல்ல வந்து கீப் அப் பண்ணா மட்டும் தான் நம்ம கிரிக்கெட்ல சஸ்டைன் ஆக முடியும். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து புடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சஸ்டைன் ஆனாரு. ஸோ ஆமாம் மாஸ்டர், நீங்கள் அதான் நம்ம பார்த்தோம்ல, சிராஜ்லாம் நம்மளே யோசிச்சுட்டு இருந்தோமே, அவரை பார்க்குற நம்மளுக்கே கை வலிக்குது, எப்படியா போட்டுக்கிட்டு இல்ல இருக்கு அப்படின்னு. ஃபிட்னஸ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரல. நான் என்ன கேக்குறேன்னா, ஐ டோன்ட் நோ, லைக் இப்போ பிராங்கோ டெஸ்ட் ஃபெயில் ஆனா தே வில் நாட் பி இன் த டீமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த லெவலுக்கு தேவையாங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஃபிட்னஸ் மஸ்ட், ஓகேங்களா. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி கோலி ஏரா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இப்போ இவ்வளவு மேட்சஸ் ஃபீல்டிங்கோட லெவல்லாம் வேற மாதிரி மாறினதுக்கு அப்புறம் ஐ ஹவ் நோ கொஸ்டின்ஸ் அகேன்ஸ்ட் இட். பட் என்ன லெவல்ல டீம் செலெக்ஷனுக்கு அது யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் பிராங்கோ டெஸ்ட் வந்து ஐ திங்க் 6 மினிட்ஸா என்னமோ பண்ணணும்னு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சம் ஒன் ஃபினிஷ் இட் இன் 6.5 மினிட்ஸ், ஓகேங்களா. அப்பனா அவர் இஸ் நாட் குவாலிஃபைட் டு பிளே கிரிக்கெட்டா அப்படிங்கறதான் கேட்கிறேன். மேபி இட் நீட்ஸ் டு பி குவாலிஃபைட் ஃபார் ரக்பி, ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த், நிறைய அதுல அஜிலிட்டி எல்லாம் தேவைப்படும். கிரிக்கெட் இஸ் ஸ்டில் அ டிஃப்ரெண்ட் கேம் இல்லைங்களா. ஸ்கில்ஸ் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல். ஸோ அதனால அந்த டெஃபினிஷன் எப்படி பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ டெஸ்ட் அண்ட் எவ்ரி திங் தே நீட் டு டூ இட். ஏன்னா நீங்க சொன்ன எல்லாரும் இன்ஜுரி ப்ரோனா இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவங்க கண்ட்ரோல்டா இருக்கணும். பார்ப்போம். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. பட் ஆனால் யோயோ டெஸ்ட் வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்றத மட்டும் ஒரு அப்டேட்டு. ஸோ பார்ப்போம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. இதில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் ஒரு தடவை வந்து யோயோ டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகி 2வது அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணி ஒரு ஆஸ்திரேலியன் சீரிஸ் உள்ளே வந்ததா எனக்கு ஞாபகம். அதே மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை வந்து எப்படின்னு தெரியல. நவ் அண்டர் லைக் கௌதம் கம்பீர்ஸ் டீம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் வெரி ஹாட் ஹேப்பனிங்ஸ் ஃபார் திஸ் வீக். வேறு ஏதாவது இருக்கா உங்கள் ஃபைனல் தாட்ஸ்? ஏதாவது வேறு ஏதாவது இந்த பிராங்கோ டெஸ்ட்டு, சஞ்சு சாம்சன், அப்புறம் புஜாரா பற்றி ஏதாவது? இல்லைங்க, ஐ திங்க் அவ்வளோதான், நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பர். ஓகே, அகெயின் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா 3 பேரும் சேர்ந்து பேசினது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்களோட லாஸ்ட் வீடியோவுக்கு வி காட் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திருப்பி ஹோப்ஃபுல்லி நாங்கள் 3 பேரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேசுகிறோம். வேறு ஏதாவது புதுசாக டாபிக் பற்றி பேசணும் கிரிக்கெட்டில் அப்படின்னாலுமே ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். வி ஆர் வெரி மச் ஓப்பன் டு தட். ஸோ அண்டில் தென், சைனிங் ஆஃப், விக்ரம், அருண். பாய்.